ஜனநாயகனுடைய ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போயிருக்குன்னு கேவிஎன் நிறுவனமே சொல்லிட்டாங்க. பலரும் இடதுசாரி பேசக்கூடிய பலருமே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜயினுடைய குரல் பாஜக குரல் மாரியே இருக்கு. பாஜக ஆதரவாளர் போல அவர் பேசுறாருன்னு பல குற்றச்சாட்டுகள். ஒருவேளை அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையா இருந்தா, இந்நேரத்துக்கு படம் வந்திருக்கணும்ல. படம் வராததும், இந்த சென்சார் தள்ளி போறதும், பாஜகவுக்கு எதிர்நிலையில விஜய் இருக்கிறான்றதான காமிக்குது. எதிர்நிலையில் இருக்காருன்னா அவர் என்னைக்கு எந்திரிச்சு பாஜக அவ்வளோதான் அப்படின்னு எப்போ ஏதாவது சொன்னாரா? இந்த இந்த பிரச்சனை சென்சார் போயிட்டு இருக்கும்போது, இல்லை கூட இருக்க யாராவது பாஜக மோடி அவர்களே அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? எதுவுமே சொல்ல. இவங்க என்ன சொன்னாங்கன்னா திமுக அப்படின்னு. ஏய், சென்சாருக்கு திமுக அவங்க சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஏய் இதை பாரு, அப்படிலாம் பேசக்கூடாது. அது இல்லை இது அப்படின்னா, நீங்கள் வந்து சென்சாரே ஒரு அட்டூழியம், ஒரு ஒரு கருத்து சுதந்திரத்தோட அட்டூழியம். அவன் வந்து ஒரு சில கேட்டகரி வச்சுருக்காங்க. ஒரு 5 வகையான சான்றிதழ் கொடுப்பாங்க ஒரு ஒரு படத்துக்கும். 5 வகையில் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அதில் சில வரைமுறை வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பெண்களை அவமதிக்கக்கூடாது, மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கக்கூடாது, இராணுவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அதுக்கப்புறம் மதம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், டபுள் மீனிங்கில் பேசக்கூடாதுன்னு பல க்ரைட்டீரியா இருக்குது.